ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் பெங்களூர் கிளம்புனோம். அதுக்கு நாள் நாங்கள் திருச்சியிலேருந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ அதுங்க எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் அழகான அவங்க வீட்டில் ஒரு தோட்டம், அழகான மரம், அழகழகாக மஞ்சள் கலர் பூ பூத்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கோலம் போட்டது. இந்த ரோட்டில் நிறைய வண்டிகள் அது இதுன்னு போகவும் காலையில் கோலத்தை அழிச்சிட்டாங்க. ஸோ இருக்கிற கோலத்தை தான் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே என் பசங்களுக்கும் சரி, அங்கே திருச்சியில் என்னோடய குழந்தைனார் பசங்களுக்கும் சரி ரொம்ப சேட் ஆயிடுவானுங்க. ஸோ அதனால் நாள் நைட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டம் பசங்க. அதாவது ஃபுட்பால் விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் எங்கள் டாமி என்ன பண்ணுது, அந்த ஃபுட்பாலை போய் அது தூக்கிக்குது. அவங்க பசங்களை விளாடவே விட்றதில்ல. அவங்க அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டால் அங்கேருந்து இங்கே ஓடியாந்து பாலை பிடிங்கிறது, இல்லைன்னா அங்கே போய் பாலை பிடிங்கிறது, யாரையும் பாலை தொடவே விட்றதில்ல. அதுவே பாலை சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டு விளாடவும் விடாமல் பசங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் கிரிக்கெட் விளாண்டாலும் சரி, பாலை அவங்க அடித்தாங்கன்னா அந்த பாலை தூக்கிக்கிட்டு இது ஓடி போயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு என் பொண்ணு என்னோடய மாமியாரும் சேர்ந்து இது பல்லாங்குழி விளாண்டாலும் அந்த பல்லாங்குழி காயினை ஃபுல்லாக தூக்கிக்கிட்டு ஓடி போயிடும். அதே மாதிரி கேரம் போர்டு காயின் விளாண்டா அந்த காயினையும் பிடுங்கிட்டு போயிடும். இந்த மாதிரி எங்கள் டாமி அது கூட விளாடணும்னு நினைக்கும். அது இல்லாமல் பசங்களாக சேர்ந்து விளாண்டாங்கன்னா அவங்கள நல்லா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாலை சுத்தமாக எடுக்க விட மாட்டேங்குது பாருங்கள். இது சேட்டை ரொம்ப அதிகமாகும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்க அதை வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியலைங்கவும் பொறுமை இழந்துட்டானுங்க. அதுக்கப்புறமா என்னோடய மாமியார் எங்கள் அத்தையை கூப்பிட்டு இந்த டாமியை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாய்க்குட்டியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு எல்லா பசங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோட எங்கள் அத்தையும் எந்திரிச்சு போய் அதை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பசங்க விளாண்டாங்க. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அதை பாலை போட்டுட்டு அடுத்த விளாட்டு விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு. இதில் காயினை 2 இது சைடு வச்சு அடித்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இதை விளாண்டாலும் ஓடியாந்து அதையும் அந்த காயினையும் தூக்கிட்டு ஓடி போயிடும் டாமி. ஸோ வீட்டுக்குள்ளே அதை ஏதாவது ஒரு ரூமில் அடைச்சி போட்டுட்டு, இல்லைன்னா வெளியில் விட்டு அடைச்சி போட்டால் தான் அது எதுவுமே விளாட விடும். அப்படியே அடைச்சி போட்டுட்டு விளாண்டாலும் அது என்ன பண்ணும், உடனே கதவை போட்டு கேட்டை போட்டு ஆட்டவும் உடைக்கவும் திறந்து விட சொல்லி அவ்வளவு சேட்டைகள் பண்ணும் அது. பசங்களுக்கு டிவி அது இதுன்னு இல்லாமல் கொஞ்ச நேரம் அவங்க இந்த மாதிரி இன்டோர் கேமும் விளாட விட்டு அவங்கள சரி பண்ணிக்க வேண்டியதான் லீவ் நாள்லாம். நம்மளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்க கூட ஈக்குவலாக விளாண்டாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அவங்கள விளாட சொன்னாலும் சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் நம்ம போய் உக்காந்துக்கிட்டு அவங்களோட ஈக்குவலாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம், பெரியவங்க நாங்களும் சரி. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளாட்டை முடிச்சிட்டாங்க. அடுத்து கார்டு. இது இந்த கார்டில் எல்லாம் சேர்ந்து உக்காந்து எல்லாம் கார்டு விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியாக லீவில் என் பசங்கள்லாம் விளாண்டுட்டு அடுத்த நாள் நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், சேடாயிரும். இன்னும் ஒரு நாள் இருப்போமா, இன்னும் 2 days இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு லீவ் முடிஞ்சிருச்சு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. விளாண்டுட்டு இருக்கும்போதே பசி வந்துருச்சு. சிக்கன் இருந்தது. ஸோ அதையும் எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அதையும் சாப்பிட்டுக்கிட்டே விளாண்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் நாங்கள் காலையில் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நர்சரி கார்டன் பார்த்தோம். அதுக்கு பக்கத்தே அழகான ஒரு தென்னை மர தோப்பு வேறு. சரின்னு காரை நிப்பாட்டி அங்கே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த நர்சரி கார்டனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அழகழகான ரோஸு செடிகள்லாம் இருந்தது. என் பொண்ணு இந்த செடி வாங்குமா, இந்த பிளான்ட் வாங்குமா, இதை வளர்க்கணும் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளான்ட் வளர்க்குறது நல்லது தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ அடிக்கடி ஊருக்கு போனோம் அப்படின்னா 1 week 10 days, இந்த மே மந்த்தெல்லாம் போனோன்னா 1 month அப்படி கூட நாங்கள் லீவை அங்கே தான் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் வாடி பட்டு போயிடும், அது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்லி இன்டோர் பிளான்ட் மட்டும்தான் நான் வாங்கிக்கிறது. ஆனால் பார்க்கும்போது எல்லா செடியும் அழகாக இருந்தது. அது நல்லா மெயின் ரோட்டு மேலே இருந்ததுனால நிறைய கார்கள் நிப்பாட்டி நிறைய செடி வாங்கிட்டு போனாங்க. இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. வீட்டில் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கும்போது வீட்டுக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நல்லது தான். பட் அதுக்கு மெயின்டெனன்ஸு பராமரிப்புங்கிறது இருக்குல்லங்க. அது நம்ம இதே இதில் இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. நாங்களாம் லீவ் விட்டாவே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு அப்படிங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணுற முடியாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வாங்கினோம். அது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
பேம்பு. இது வந்துட்டு ஒன்லி தண்ணியில் வச்சுட்டா, மணி பிளான்ட் மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சுட்டாவே அது வந்துட்டு நல்லா வளர்ந்துடும். ஸோ அதை மட்டும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஒரு பெரிய தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் அந்த கயிறு திரிக்கிற இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கே வந்துட்டு எப்படி கயிறு திரிப்பாங்கன்ட்டு எனக்கும் இவ்வளோ நாளாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே என் பசங்களுக்கு இங்கே வாங்க எப்படி கயிறு திரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, அது ஒரு கிராமம் உள்ள அந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கினோன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது. அழகான ஊராக இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் இறங்கி எப்படி கயிறு திரிக்கிறாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தேங்காயில் உள்ள தென்னை மட்டையை தேங்காயில் உள்ள அந்த மட்டையை உரிச்சிட்டு தேங்காயை வந்துட்டு அவங்க சேல்ஸுக்கு அனுப்பிடுவாங்களாம். அந்த மட்டையெல்லாம் ஒரு மிஷினில் போட்டு அரைக்கும்போது அந்த மட்டையில் உள்ள நாரெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடுமா. அந்த நாரை வச்சு தான் இந்த மாதிரி வந்துட்டு வீல் மாதிரி இருக்குது, அதில் 2 கொக்கி இருக்குது. அந்த கொக்கியில் இந்த மஞ்சியை போய் மாட்டிட்டு இப்படியே சுற்றினோன்னா அது சுற்றி இந்த கயிறு மாதிரி திரிஞ்சுக்கிட்டே வருமா. இவங்க அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்ருந்தோம். இப்போ இந்த மாதிரி கயிறுகள் வந்து மாடு கட்டுறதுக்கு, மாடு இதெல்லாம் ஆடுலாம் கட்டுறதுக்கு, 2வது நெற்பயிர் எல்லாம் விளைஞ்சதுக்கப்புறம் அந்த கதிரை அறுத்து கட்டிக்கிட்டு இந்த கயிறில் வச்சு தான் கட்டி போய் மிஷினில் கொடுத்து அடித்து நெல்லாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த கயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பசங்க வந்துட்டு அந்த கயிறு திரிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இறங்கி வந்தால் அந்த மாதிரி அழகான தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்புக்குள்ளே தான் அந்த ஊர் இருக்குது. இந்த தென்னந்தோப்பு இறக்கி விட்டனோட நல்ல வெயிலுக்கு அந்த தென்னை மரத்து நிழலுக்கும் ரொம்ப குளுன்னு சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் நல்லா ஓடி ஆடி விளாண்டாங்க. அங்கே கிடைக்கிற அந்த சின்ன சின்ன செடிகளெல்லாம் காமிச்சு இது பேர் என்ன, அது பேர் என்ன, இது எப்படி வளரும், அது எப்படி வளரும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்து இது வந்து என் பையனோட காலில் வந்து குத்திருச்சு. இது என்ன, இது ஏன் குத்துச்சு, இது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இது நமக்கு தெரியும், 80s 90ஸ்க்குலாம் தெரியும். இது நெருஞ்சி முள் வயலில் நிறைய கிடக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மட்டையெல்லாம் அரைச்சிட்டு அந்த டஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து என் பொண்ணு கையில் காமிச்சு இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே தாங்க அந்த தென்னை மட்டையை அரைக்கிற மிஷினு இருக்குது. அந்த மிஷினையும் பார்க்கணுன்னாங்க. நாங்கள் போய் அந்த மிஷினெல்லாம் பார்த்துட்டு அந்த அரைச்சி மஞ்சி கிடக்கு பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.